ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं. प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. गोपिका जीवनस्मरणम्. பாண்டவர்கள் சௌக்கியமா இருக்கிறார்கள். 12 வருஷம் காட்டுல திண்டாடினவர்கள், ஒரு வருஷம் விராட்டு தேசத்துல போய் அடிமையை போல உழைச்சென்று கடந்தவர்கள், இப்பொழுது மறுபடியும் குடியும் கொடுத்தனுமாக ராஜ்யத்தை அடைந்து க்ஷேமமா இருக்கிறார்கள். அப்படிங்கிறத விதுரர் பார்த்து சந்தோஷப்பட்டார். அவர்களுடைய க்ஷேமத்துக்கு அவர்களுடைய கிருஷ்ணபக்தியே காரணம் என்று நினைத்தார். ஆனால் திருதராஷ்டிரனிடத்திலே இவருக்கு ஒரு கருணை இருக்கு. 100 பிள்ளைகளும் இருந்தது திருதராஷ்டிரனுக்கு. 100ம் போயிடுத்து. கண்ணும் தெரியல, தடவின்னு உட்கார்ந்துருக்கிறான். இப்பொழுதாவது அவனுக்கு வைராக்கியம் வருதோ என்று பார்க்கலாம் என்று நினைத்து
இனிமேல் வீட்டு சுத்தின் ஏன் கிடக்க என்று ஞான வைராக்கியத்தை உபதேசிக்கலாம்னு விதுரர் வராராம். துக்க பிரஷ்னம் பண்ணணும் பந்துக்களா இருந்தால். அதனால திருதராஷ்டிரனை பார்த்தா, அண்ணா இப்படி ஆயிடுத்தே அண்ணா, 100 பிள்ளைகளும் போயிடுத்தே அண்ணா, இப்படி உட்காந்துருக்கையே என்ன சௌக்கியமா இருக்கையா? திருதராஷ்டிரன் சொன்னான், 100 பிள்ளைகள் இருந்த காலத்துல கூட என்ன அப்படி கவனிக்கல, முழு முரடுகள். டே துரியோதனா, துரியோதனா ஏன் கத்துற? கழுத மாதிரி ஏன் கத்துற? கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல, ஹிம்சை பண்றையே அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனால் பீமனோ என் பக்கத்துல இருந்து அருமையான குழந்தை, 100 பிள்ளைக்கு சமம் என் பக்கத்துல இருந்து அடிக்கடி, பெரியப்பா என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வரட்டுமா? கொஞ்சம் காஃபி கொண்டு வரட்டுமா? கொஞ்சம் பஜ்ஜி வேணா போட்டுருக்கு சாப்பிட்றேடா? சும்மா கேட்டுருக்கு. இந்த புள்ள மாதிரி உண்டா? அருமையான புள்ள, டயத்துக்கு டிஃபன் கொடுத்துடுறான், காஃபி கொடுத்துடுறான், படுக்க போடுறான், கால் பிடிச்சி விடுறான், கொசுவலை கட்டுறான், எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறான். அருமையான புள்ள, சிரமம் இல்லை. விதுரர் ஏமாந்தார். ஏன்னா துக்கப்பட்டா அந்த சமயம் வைராக்கியத்தை உபதேசம் பண்ணினான், ஏறும். முந்தைய விட சௌக்கியமா இருக்கிறேன்னு சொன்ன பிறகு இவனுக்கு என்னத்தை உபதேசம் பண்றது? அப்படி ஒரு சரீர ஆசையா? 100 பிள்ளை போயும் கூட நாம் காலத்துல டிஃபன் பண்ணிட்டு இருக்கணுங்கிற எண்ணமா? ஏன்னா ஜீவிதாசா துரத்தையானார். இந்த ஜீவிச்சுருக்கிற ஆசைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது போல இருக்க. எப்போதான் ஞான வைராக்கியம் வரும் என்று நினைத்து கொண்டு உடனே சொல்றார், எந்த பீமனுக்கு விஷம் கொடுத்தையோ அந்த பீமன் உனக்கு சோறு போடுறானே, இப்போ அன்னைக்கு குழக்கட்டையில வச்சு விஷம் கொடுத்த இல்லையா, அந்த குழந்தை தானே இப்போ உனக்கு சோறு போடுறா. உனக்கு மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்கா அண்ணா? இந்த குழந்தைய கொண்டு விடணும்னு பார்த்தோம், இந்த குழந்தை இன்னைக்கு இப்படி கவனிச்சுக்கிறானே, மனச்சாட்சின்னு ஒண்ணு இருந்தா கூட விவேகம் வந்துடும். அது கூட இல்லையா உனக்கு? விதுரா, வீணா என்னை குத்தி காட்டாத, எனக்கோ வயசாயிடுத்து, 2 கண்ணும் கிடையாது, யாரையாவது அண்டிதானே இருக்கணும். அப்போ நம்ம நம்முடைய கதையை நினைச்சுட்டு பிறரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். இனிமேலும் விஷ வைக்கலாமோ? ஓஹோ, இனிமே விஷ வைக்க முடியலையேன்னு ஒரு குறை இருக்கு போல இருக்கு. சமயத்தை அனுசரிச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதை உடனே விதுரர் சொல்றார், ஹிருதி கிருத்வா ஹரிம் கேகாது பிரவ்ரஜேத் ச நரோத்தமஹா. உன் ஆயுசு எவ்வளவுன்னு தெரியாது, 100 நம்பிட்டு இருந்தேன், 100 போயிடுத்து. ஒரு காலம் இந்த 5 சில நாட்கள் கழிச்சு சொர்க்காரோகணம் பண்ண பிறகும் நீ இருந்தாலும் உனக்கு அப்பவும் வைராக்கியம் வரப்போறது இல்லை. 100 காப்பாத்த போறேன்னு நினைச்சிருந்தேன், 100 காப்பாத்தல. 5 காப்பாத்த போறதுன்னு நினைச்சேன், 5 காப்பாத்தலைனாலும் அப்ப யாராவது சம்பவிப்பா அப்படின்னு சொல்லுவா போல இருக்க. நீ யாரையும் காப்பாத்தல அண்ணா, காப்பாற்றுறவன் ஒத்தனே ஒத்தந்தான், ஹரி. நித்தியமான சாஸ்வதமான பந்து. அவனை நம்பிண்டு எவன் இத்தகைய ஒரு கடைசி சரம காலத்திலேயாவது சத்சங்கத்தை நாட வேண்டாமா? சுகஜீவனமா முக்கியம். இதுவரையிலும் சரீரத்துக்கு பாடுபட்டாச்சு, இனிமே ஆத்மஹிதத்தை தேடிக்க வேண்டாமா? அதனால சத்சங்கத்துக்கு போக வேண்டாமா? கடைசி காலத்திலேயாவது. இன்னமும் காலமே எழுந்துட்டதுமே பைய எடுத்துன்னு கீரைத்தண்டு வாங்க போனா அதை விட என்ன வயத்தறிச்சல். இனிமே பேரம்பேத்திகள் இருக்கா, மாட்டு பொண்ணு இருக்கா, புள்ளை இருக்கா, லாபமோ நஷ்டமோ அவ கரியா வாங்கிட்டு வரா. நம்ம வாங்கிட்டு போட்டாலும் அவளுக்கு திருப்தி ஆகலே வெய்யறா. நமக்கு ரிட்டையர்டு லைஃப்ல வரக்கூடிய ஏதாவது பென்ஷன் பணத்துல எதுக்கு நம்ம கீரைத்தண்டு வாங்கிட்டு வர மாட்டாளாங்கிறதுக்காக தான் நம்மளை போக விடுறா. அப்போ அவளுக்கு அப்பொழுது ஒரு பாசம். நீ அவளிடத்துல பாசம் வச்சுன்னு சுத்தின்னு இருந்தியானா பேசாம பார்த்தசாரதி கோவில பார்க்க போய் உட்காருவியா? சத்சங்கத்தை பார்க்க வருவியா? என்னைக்குதான் கோவிலுக்கு போறது, என்னைக்குதான் சத்சங்கத்துக்கு போறது, என்னைக்குதான் ஒழிய போறதுன்னா முன்சன்னங்க ததங்க சங்கமணிசம் துவாமேவ சஞ்சிந்தயன்னே சந்த சந்தி யதோ யதோ கதமதஹ தான் ஆஸ்ரமான் ஆவசன்னே நித்யோகும் தன்முக பங்குதான் விகலித தத்புண்ணிய காதாமிருத ஸ்ரோத சம்பிளவ சம்பிளுதோ நரஹரே நஸ்யாமகம் தேகபிருதி. ஸ்ருதிகீதா வியாக்கியானத்திலே ஸ்ரீதர சுவாமி பாதாள் சொல்றார், முல்சன்னங்க ததங்க சங்கமணிசம் துவாமேவ சஞ்சிந்தயல்னே. இவாளையும் பத்தி அவளையும் பத்தி கவலைப்பட்டு நாட்கள்லாம் போயிடுத்தேன், இனிமேலாவது கிருஷ்ணா உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டாமா?
இந்த அங்கமே நமக்கு சொந்தம் இல்லைங்கும் பொழுது இதுக்கு பாத்தியப்பட்டுதான் நமக்கு சொந்தம். இதுவே என்னைக்கு போக போறதோ தெரியாது. முன்சன்னங்க ததங்க சங்கமனிசம். அகந்தை, அங்கத்துல உள்ள அகந்தை, அதுல சம்பந்தப்பட்டதில் உள்ள மமதை ரெண்டையும் நீக்கி அனிசம் துவாமேவ சஞ்சிந்தயன்னே, உன்னையே தியானம் பண்ணி கொண்டு சத்சங்கத்துக்கு நாடி போகணுமா? சத்சங்கம் இல்லையா? நாள் இருக்கு, நாம் தான் நாடலேன்னார். சந்தசந்தி யதோ யதோ கதமதாக தான் ஆசிரமான் அவசல்நேகி. சாதுக்கள் இல்லையான்னு? அங்கங்க சாதுக்கள் இருக்கிறார்கள். சாதுக்கள் இல்லாம லோகம் இருக்கவே இருக்காது. சாதுக்கள் இருக்கிறார்கள், பகவான் வச்சிருக்கிறான் சாதுக்களை. ஏனால் ஆஞ்சு ஓஞ்சு களைச்சு திண்டாடி வரக்கூடியவர்களுக்கு பாலைவனத்திலே ஒரு குளிர் தரக்கூடிய விருட்சம் போல சாதுக்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். இல்லாத போன சாந்தியே இருக்காது. உலக வாழ்க்கை அழுக்காம போயிடாது. உலகத்துல எவ்வளவு சுகஜீவியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அழுக்கத்தான அழுக்கும். அழுக்காத சுகம் பகவான் ஒருத்தந்தான். என்ன கண்டோமோ சொல்றவாள் என்னைக்கும் உண்டு. சுகஜீவியா இருக்கட்டும், துக்க ஜீவியா இருக்கட்டும், சீன்னு சொல்றாப்புல ஒரு நாள் நேரம். அப்படி அழுக்கும் பொழுது சத்சங்கத்துக்கு தான் வரணும், வேற வழி கிடையாது. சாந்தி நிம்மதிங்கிறது இங்கேதான் கிடைக்கும்ங்கிறதுனால அவர்கள் இன்னைக்கு வராது போனாலும் என்னைக்காவது வருவார்கள்ங்கிறதுனாலதான் சாது விருட்சங்களை அங்கங்க நெட்டிருக்கிறான் பகவான். அந்த சாது விருட்சங்கள் நிறைய குளிர் தருமா, குளிர்ந்த நிழல் தரும். பாக்கி எங்க பார்த்தாலும் கொளுத்துறது, யார்கிட்ட பேசினாலும் கொளுத்துறது, யார்கிட்ட பழகினாலும் கொளுத்துறது, எங்க பார்த்தாலும் சுடுறது. ஆனால் சாதுக்கள்கிட்ட வந்தா மட்டும் அப்பாடா இங்க ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கிறதே என்று இருக்கக்கூடிய சாதுக்கள் இல்லையாங்கிறார். சந்தசந்தியதோ யதோ கதமதாக. யார் நமக்கு என்ன உபகாரம் பண்ணினாலும் சமயத்துல குத்தி காட்டுவா, தான் உபகாரம் பண்ணதாக சொல்லுவா. சாதுக்கள் செய்கிற உபகாரமோ அனந்தம். ஒரு நாள் கூட தன்னால இவன் கரையேறினான்னு சொல்லிக்கவே மாட்டான். நான் தான் இவனை காப்பாத்தினேன்னு சொல்லிக்க மாட்டான். அந்த மதம் அவளுக்கு கிடையாது. பகவான் கிருப பண்ணினான், பகவான் கிருப பண்ணினான் அப்படின்னு சொல்லுவாளே தவிர அன்னைக்கு திண்டாடின போது நான் தாரடா கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டாளே. கதமதாக பரம உபகாரம் பண்ணி விட்டு பண்ணது தெரியாம இருப்பார்கள். கதமதாக தான ஆசிரமானாவசன்னி. அத்தகைய சத்சங்கத்துல சேர்ந்து அங்க என்ன கிடைக்கும்? நாள் நித்தியம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. தன்முக பங்கஜாத்விகளிதத்வத் புண்ணிய காதாமிருத ஸ்ரோத சம்பளவ சம்புலுதோ நரகரேகே. என்ன வாக்கு! அருவி கொற்றதான். குத்தாலத்துல கூட சீசன்னு சொல்லுவா. அந்த சமயத்துல தான் அருவி கொட்ட, அப்புறம் ஒண்ணு இருக்காது. ஆனால் இந்த பாகவதாளாகிய மலை, கல்கண்டு மலை, அது கல்கண்டு மலையில ஊற்று எடுத்தது போல. கல்கண்டு மலை குற்றாலம் அருவியே கை இப்படி அள்ளி குடிச்சா ஜில ஜில ஜிலன்னு இருக்கும், ருச்சியா இருக்கும். மலை கல்கண்டு மலையா இருந்து அதுல ஒரு அருவி கொட்டித்தினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமாம் பகவத் குணம். தத் புண்ணிய காதாமிருத ஸ்ரோத சம்பளவ, அமிர்த ஊற்று போலே கொட்டுகின்ற குளிர்ச்சியான, உடம்புக்கு மனசுக்கு நல்லதான பகவத் குணமாகிய இந்த பிரவாகத்துல போய் இப்படி காதை காட்டின்னு இருந்தா போற, தலையை காட்டின்னு இருந்தா போற, ஜிலு 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 ஜிலுன்னு விழுமா. அப்படியே சர்வ தாபமும் நீங்கிவிடும் தான். ஒரு பரிசிரமம் இல்லை. தத் புண்ணிய காதாமிருத ஸ்ரோத சம்பளவ சம்புலுதோ. அப்புறம் என்ன பண்ணணும்னா, பாக்கி எல்லாத்துலயும் அப்புறம் என்ன பண்ணணுங்கிறது உண்டு. பகவத்கதையில மட்டும் அப்புறம் என்ன பண்றதுங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா வேறு எந்த சாதனையும் தேவையில்லை. நிம்மதியா கதாசிரவணம் கடைசி காலம் வரையணும் பண்ணின்று கிருஷ்ணச்சரணம் உன் கிட்டக்க இருக்கும், பார்த்து விடுங்க. கதாசிரவணம் மட்டிலும் போருங்கிறதுனாலே எப்படினால் தேகபிருதி. ஏனால் தேகத்தை வச்சுக்கோன்னார். தேகம் இருந்தானா கிருஷ்ண கதை கேட்கலாம். வேற என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். காலத்துல சாப்பிடு, காலத்துல குழி, காலத்துல தூங்கு, கதை கேட்க வந்துடும். எதையாவது பண்ணிவிட்டு கதையில வந்து தூங்காத. ஆகினாலே டயத்துல சிஸ்டமேட்டிக்கா சாப்பிடு, 10 மணிக்கு ஒரு 2 மணி நேரம் தூங்கி விடு, வந்து கதையில கொண்டு ஆனந்தமா கேளு. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மஸ். வேற என்ன பண்ணணும்னால் உனக்கு என்னென்ன புருஷார்த்தம் வேணுமோ அதெல்லாம் கதை கொடுக்காத போனான்னா வேற ஏதாவது நீ பண்ணணும்.
தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாமே தரக்கூடிய கல்பக விருட்சமாக கதை இருக்கும் பொழுது இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லையே. ராம கதா கலி காமதகாயி சுஜன சஜீவனி மூரி சுகாயி. துளசிதாஸ் சொல்றார், ராமகதைங்கிறது ஒரு காமதேனுன்னா, காமதேனுவாகிய இந்த பகவத்கதையிலே தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எதை வேணாலும் அது கொடுக்கக்கூடிய காமதேனு இது அப்படிங்கும் பொழுது இந்த ராமகதையாகிய காமதேனுடைய அடியில உட்காண்டா போறோம். உனக்கு எது வேணுமோ அதெல்லாம் இது கொடுக்குங்கிறதுனால வேறு சாதனமே தேவையில்லை. கதையில உட்காரணும், அவ்வளவுதான். அது உட்கார்ற பாக்கியம் கிடைச்சு விட்டாலேயே உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் என்று சொல்லுகிறார். திருதராஷ்டிரனுக்கு விதுரர் புத்திமதி சொன்னார். சத்சங்கத்தை நாடி போகணும் அண்ணா அப்படின்னதுமே திருதராஷ்டிரன், விதுரா என்னை எங்கேயாவது சத்சங்கத்தில் கொண்டு விட்டுடு என்று புறப்பட்டாள். திருதராஷ்டிரனுடைய பத்னி காந்தாரி மகாபதிவிரதையாவும். காந்தாரியும் கூட புறப்பட்டால். இந்த 2 பேர்களையும் அழைச்சென்று சப்தகங்கா கட்டம்னு இன்னைக்கும் ஹரித்வாரம் தாண்டி இருக்கு ஹிமாச்சலத்துல, அந்த இடத்துக்கு அழைச்சன் போயிட்டார் விதுரர். அங்கு பகவத் தியான யோகத்தில் இருந்து திருதராஷ்டிரனும் முக்தி பெற்றான். காந்தாரியும் உடன்கட்டை ஏறி விட்டாள். காந்தாரியும் முக்தி பெற்றாள். வாழ்நாள் பூரா லௌகிகனை போல ஆசாபாசத்தில் இருந்தவனை போல திருதராஷ்டிரன் இருந்தும் கூட அவனுக்கு எவ்வளவு மன வலிமை உலகத்துல இருந்ததோ அவ்வளவு மன வலிமையை அப்படியே திருப்பிட்டானாம் பகவத் தியானத்துல. அந்த சாமர்த்தியம் இருக்கு அவனுக்கு. அதனால திருதராஷ்டிரனும் யோக தாரணையினாலும் பீஷ்மர் உயிரை விட்டது போல விட்டாங்கிறார். எவ்வளவு அஜ்ஞானியா இருந்தான்னா இருக்கட்டுமே, கடைசி மூச்சு வரையில அஜ்ஞானியா இருக்கட்டுமே, குரு கிருப ஒண்ணு ரத்தனமா பண்ணிவிடும். இரும்பு போல இருந்தாலும் கூட பாரிச பரிச குதாது சகாயினார் துளசிதாசன். துகாராமும் பரிசக்கல்லு போல சொல்றார் குரு கிருபைய. ஆதிசங்கரரும் பரிசக்கல் போல சொல்றார். கருங்கல்லா இருந்தாங்க, பரிசக்கல் இரும்புல பட்டாலும் கூட தங்கமாயிடும். இரும்பாச்சேன், அது இரும்புதான். ஆனால் இந்த பரிசுக்கள் தங்கமாக்கி விடுமே. திருதராஷ்டிரனுக்கு விதுரரே குருவகா ஆனார். விதுரருடைய க்ஷணசங்கத்தினாலே அவருக்கு அப்பேற்பட்ட ஞான வைராக்கியம் உண்டாகி திருதராஷ்டிரனும் உத்தமகதியை அடைஞ்சார். பரமபாகவதனான விதுரரோ இதெல்லாம் பகவானுடைய மாயதானே. கோட்டி ஜனனம் கோட்டி மரணம் இது சாட்சி மாத்திரமாக பார்த்துருக்கக்கூடிய விதுரர் கலங்கல. பிரபாச கஷேத்திரத்தில் சென்று விதுரரும் அவதார புருஷரா இருப்பதனாலே பகவத் தியானம் பண்ணி கொண்டு தன் லோகத்துக்கு போயிட்டார். தர்மபுத்திரர் தினமும் காலமே பெரியப்பாவை நமஸ்கரிச்சு விட்டுதான் எந்த காரியத்தையும் செய்வர். வந்தா திருதராஷ்டிரனையும் காணும், விதுரரையும் காணும். நாம் என்ன அபச்சாரம் பண்ணினோம், எங்க போயிட்டாரோ தெரியலையே என்று மனம் வருந்தி சஞ்சயனை கேட்கிறார். திருதராஷ்டிரனுடைய சாரதி சஞ்சயன். சஞ்சயன் துக்கிதான் திரஷ்டும் அக்ஷமகா. பொறுத்தியார் கண்ணீர் விட்டா அவருக்கு தாங்காதான். உங்க பெரியப்பா போயிட்டாருன்னு சொன்னா தர்மபுத்திரர் குலுங்கி அழுவார். அதற்காக அவர் சொல்லாமதபடியே கண்ணை மூடின உட்கார்ந்துருக்கிறார். தியானத்தில் இருக்கிறார். அவரை கலைக்க வேண்டாம் என்று வருத்தப்பட்டு இப்படி வாசல வரும் பொழுது நாரதர் வரார். நாரதர்கிட்ட கேட்கிறார், எங்க பெரியப்பா எங்க போயிட்டான்னு தெரியலையே, நாங்கள் ஏதாவது அபச்சாரம் பண்ணிவிட்டோமோ? 100 பிள்ளைகளை இழந்து கண் தெரியாத கிழவர், அவரை அருமையா பார்த்துக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனே, இப்படி நேர்ந்து விடுத்தேன். தர்மபுத்திரா வருத்தப்படாதே, உன்னிடத்துல மனசு வெறுத்து அவர் போகல. பீமனும் அப்படி கவனிச்சுன்னு வந்திருக்கிறான். அவளுக்கு வயசான காலம் முமுட்சுக்களாக வைராக்கியம் உண்டாயெடுத்து புறப்பட்டு விட்டாள். வைராக்கியம் உண்டாலும் இங்கிருந்தே வேதாந்த சிரவணம் பண்ணக்கூடாதா? கண் தெரியாத வயோதிகால் எங்க போயிட்டால் சொல்லுமே. அவர் பதரிகாசிரமம் கிளம்பி போயிட்டார். ஹரித்வாரம் கிளம்பி ஹிமாச்சலத்துக்கு தபசுக்கு போயிட்டார். அங்கேயா போயிட்டார்? நான் போய் அழைச்சுன்னு வந்து விடுறேனே. அப்பா நீ அழைச்சுன்னு வருது பிரயோஜனம் இல்லை. அவள் அங்க போய் பகவத் தியானம் பண்ணி கொண்டு பரலோகமே போயிட்டார். போயிட்டு திகச்சு நின்னார், கண்ணீர் விட்டார். நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லப்பா. அவதார புருஷர்கள் எல்லாரும் ஆடின வேஷத்தை களைச்சு விட்டு எல்லாருமே பரலோகம் போகிறாப்புல சமயம் வந்து கொடுத்து பத்தியா திரிலோக சஞ்சாரியான நாரதரான நான் கூட புறப்படுறேன், நீ வருத்தப்படாதேன்னு சொல்லி தர்மபுத்திரர் பார்க்கும் பொழுதே ஆகாச மார்க்கமாக நாரதர் போறார். அவதார புருஷர்கள்லாம் மறையிற காலம் அப்படின்னதுமே எல்லாரும் அவதார புருஷர்கள் தான். அந்த சமயம் அதுக்கெல்லாம் அக்ரகண்யன் பகவான் கிருஷ்ணன். கிருஷ்ணனோட கூட நடிக்கிறதுக்காக தான் இவ எல்லாரும் வந்தார்கள். தர்மபுத்திரரே தர்ம தேவதையினுடைய அவதாரம், பீமசேனன் வாயுனுடைய அவதாரம், சாட்சா தேவராஜனான இந்திரனுடைய அவதாரம் தான் அர்ஜுனன், அஸ்வினி குமார்களுடைய அவதாரம் தான் நகுல சகாதேவர்கள். இந்த 5 பேர்களுடையவும் சக்தியினுடைய அவதாரம் தான் திரௌபதி. யமனுடைய அவதாரம் தான் விதுரர்.
ஒவ்வொருத்தரும் அவதாரமா இருக்கிறதுனாலே பகவான் துவாரகாதீசன் ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுண்டபதியினுடைய அவதாரம், பலராமர் ஆதிசேஷனுடைய அவதாரம், உத்தவன் அஷ்டவசூல ஒத்தருடைய அவதாரம். எல்லாருமே கிளம்பிட போனால் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டதுமே கவலையோட வந்து உட்கார்ந்து கொண்டான் தர்மபுத்திரன் சிம்மாசனத்துல. லோகமே அழுது வெடியறதா. பீமன் பக்கத்துல நிற்கிறான். பீமனை பார்த்து சொல்றாரு, சூரியம் ஹத பிரபம் பஸ்யே கிரகமர்த்தம் மிதோதிவேகி சசங்குலைகி பூதகணைகி ஜ்வலிதே திவரோதசி நத்யோ நதாச்சக்ஷுபிதாக சராம்சி ஜமனாம்சி நகா. உலகமே சோபை இழந்திருக்கிறத பாரு பீமசேனா. கதா சப்தாதுனா மாசா பீமசேன தவானுஜகா. அசுமேத யாகம் பூர்த்தியாகி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகைக்கு போகும்பொழுதே அர்ஜுனனை அழைச்சென்று போயிட்டான். ஹே பீமசேனா, உன் தம்பி அர்ஜுனன் துவாரகைக்கு போய் 7 மாசங்களாகியும் ஒன்னும் செய்தி தெரியலையேப்பா. துவாரகையில் எல்லாரும் சௌக்கியமா? நாரதர் சொன்னதை கவனிச்சையா? என்ன ஆகவோ தெரியலையே. என்னைக்கு இருந்தாலும் வைகுண்டபதி தன் வேஷத்தை களைச்சு விட்டு வைகுண்டம் போனாங்கிற சொல்லு என் காதல விழறதுக்கு முன்னாடி நாம் போயிட்டா தேவலையே. சூரியன் காந்தி குறைஞ்சு நிற்கிறானே, பசுக்களுடைய காம்புலே இருந்து ரத்தம் வருது, தேவாலயங்களிலே தெய்வங்கள் ஆடுறது சிரிக்கிறது போல இருக்கு. அக்னிஹோத்திர சாலையில அக்னி அப்பிரதட்சணமாக சுத்துறான். ஹவிர்பாகங்கள்ல ஈ முக்கிறது. இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பகுசீக்கிரம் லோகத்துல ஏதோ யுக பரிவர்த்தனம் வரப்போறதுன்னு தோணுகிறது. ஆகாசத்துல நட்சத்திர கணங்கள் எல்லாம் விபரீதமாக கிரகங்கள் சஞ்சரிக்கிறது. இதனால என்ன நேருமோன்னு கவலைப்பட்டு இருக்கிறேன். சொல்லிண்டே இருக்கும் பொழுது அர்ஜுனன் வரா. அர்ஜுனன் எப்படி சிங்க குட்டியாட்டம் துள்ளி நடந்து வருவான். எப்பொழுதும் கிருஷ்ண சக்கியத்தினால வந்த ஒரு குதூகலம் குறையாம இருக்கிறவன் இன்னைக்கு நடமாட முடியாம உடம்பெல்லாம் அழுக்கு படிஞ்சு கண்ணு சோர்ந்து வாடி வதங்கி வந்து தர்மருடைய காலில் வந்து விழுந்தா. தர்மர் அவனை தூக்கினார். அர்ஜுனா, ஏன்பா வழி நடந்த கலப்பா? ஏதாவது வியாதியா? உன்னை அடையாளமே தெரியலையடா குழந்தை. ஏதாவது ஆசிரித ஜனங்களை ரட்சிக்கிறேன்னு சபதம் பண்ணி விட்டு முடியாதபடி போயிடுத்தா? சத்தியத்தை மீறினால வந்த வருத்தமா? அதெல்லாம் உனக்கு நேரவே நேராதே. துவாரகையில் எல்லாரும் சௌக்கியமா? வசுதேவர் தேவிக்கு எல்லாரும் சௌக்கியமா? சூரசேனர் உக்ரசேனர் எல்லாரும் சௌக்கியமா? உத்தவன் அக்ரூரர் சௌக்கியமா? பிரத்யும்னன் அனிருத்தன் சௌக்கியமா? பலராமன் சௌக்கியமா? கோவிந்தன் சௌக்கியமா? சௌக்கியமான் கேட்டதும் அர்ஜுனா அலர்வா. வஞ்சி தோகம் மகாராஜ ஹரிணா பந்துரூபிணாகாம் ஏன மே பகிருதம் தேஜகா தேவ விஸ்வாபனம் மகதி. வஞ்சி தூகம் மகாராஜ, என்னை ஏமாத்தி விட்டு கண்ணன் போயிட்டான் அண்ணா. என்னை ஏமாத்தி விட்டான். உன்னை ஏமாத்தவே மாட்டானே, யாரையும் ஏமாத்த மாட்டானே, அது உன்னை ஏமாத்துவனா? அண்ணா, எல்லாம் என்னுடைய பலம் அப்படின்னு நினைச்சிருந்தேனே. நான் ஒவ்வொன்றும் என்னுடைய பலம் நினைச்சேன். வில்ல வளைச்சு மத்யத்தை அடிச்சு திரௌபதியை கைப்பற்றினது என்னுடைய பராக்கிரமம். எல்லாரும் பாரதம் பூரா அர்ஜுன பராக்கிரமம் தான் சொல்லுவா. காண்டவனத்தை அக்னிக்கு தானம் பண்ணினது என்னுடைய பராக்கிரமம். தேவர்களை கூட பொறுமதுகிட்டு ஓடும்படியாக செய்த பராக்கிரமம். திக்விஜயம் சென்று ராஜசூக யாகத்தை நடத்தி வச்ச என்னுடைய பராக்கிரமம். கடைசியில வனவாசத்திலையும் கந்தர்வர்களை அடிச்ச துரியோதனனை மீட்ட பராக்கிரமம். சிவபெருமானோடு கூட சண்டை போட்டு பாசுபதாஸ்திரத்தை பெற்ற பராக்கிரமம். சொர்க்கத்தில் போய் 5 வருஷம் இருந்து தேவராஜனுடைய சமகந்தஸ்த அனுபவிச்சுட்டு வந்த பராக்கிரமம். காலகேய நிவாத கவசர்களை கூட அடிச்சு கீழே தள்ளின பராக்கிரமம். பாரத யுத்தத்திலே பீஷ்மர், துரோணர், துரியோதனன் முதலிய சமஸ்த பேர்களையும் அடக்கி ஆண்டு அவ்வளவு பேர்களையும் ஒழிச்சு கட்டின என்னுடைய பராக்கிரமம். இதெல்லாம் எங்க போச்சு அண்ணா? நடமாடக்கூட சக்தி இல்லாம வந்திருக்கிறேனே. அது அவனிடத்திலேருந்து வந்த ஒரு சக்தி என்ன இவ்வளவு நாட்கள் நடத்தின்னு இருந்ததுன்னு இப்ப புரியறதே. அவனை விட்டு பிரிஞ்சதும் என்னால ஒன்னும் ஆகலையே. ஒரு க்ஷணம் கூட அவனை விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேனே. எஸ்ய க்ஷண வியோகேன லோகஹா அப்ரிய தரிசனஹா. சபையோ அல்லது நகரமோ வீதியோ நாடோ காடோ
எல்லாம் அவனோட இருந்தாத்தான் எனக்கு சுகமா இருக்கும் என்று நினைச்சுட்டு இருப்பேன். சபையில உட்காந்துருக்கும் போதே பட்டுன்னு கிருஷ்ணன் அந்தண்டு எழுந்துன்னு போயிட்டா நானும் எழுந்துன்னு போயிடுவேன். கிருஷ்ணன் வந்து உட்காந்துட்டா நானும் வந்து உட்காருவேன். சித்த வாசல்ல கிருஷ்ணன் போனால் உள்ள எனக்கு பார்க்கவே பிடிக்காது, சூன்யமா தோணும். வாசல் இருக்கும் போது உள்ளம் கிருஷ்ணன் வந்துட்டானா லோகம் எனக்கு சூன்யமா தோணும். அப்ப எந்த ஒரு பொருளாலே உலகமே பூர்ணமாக தோணித்தோ, என் குடும்பமே பூர்ணமாக தோணித்தோ, என் நெஞ்சே பூர்ணமாக தோணித்தோ, எல்லாம் எனக்கு வெறிச்சு வெறிச்சுன்னு இருக்கேன். எதை பார்த்தாலும் ஏதோ ஒரு சூன்யத்தை நான் அனுபவிக்கிறேன். எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. பகவத்கீதையால சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கீதையை எடுத்தா அவன் சொன்ன உபதேசங்கள் ஒன்னாவது எனக்கு நினைவுக்கு இல்லை. என்ன தோன்றுதுன்னா, ஹே பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தனே தீகி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி ஸ்மர்த்துல்லுடந்தி ஹிருதயம் மம மாதவஸ்யேகி நர்மாண்யுதார ருச்சிர ஸ்மித சோபிதானி. சபாவமாவே மந்தகாச முகம், அவ்வியாஜ மந்தஸ்மிதன் இருந்த போதிலும் கூட என் முகத்தை பார்த்துட்டா அவன் முகத்துல உள்ள ஒரு சந்தோஷம். நர்மாண்யுதார ருச்சிர ஸ்மித, அந்த சிரிப்புக்கு என்ன லோபித்தனமே கிடையாது. அந்த சிரிப்புக்கு அப்பேற்பட்ட உதாரமான சிரிப்பு. அந்த சிரிப்பை அள்ளி கொடுத்துருவனே நர்மாணி. அவன் காட்டிய பிரேம ஒவ்வொன்றையும் இப்ப நினைச்சு பார்க்கிறேன், தகுமானு தோன்றது அண்ணா. அப்படி ஒரு பிரேம் என் உடம்புல வியர்த்தா கூட தன் பீதாம்பரத்தால தொடச்சு விடுவனே. நர்மாண்யுதார ருச்சிர ஸ்மித சோபிதானி. எல்லாரும் கிருஷ்ணா, கோபாலா, வாசுதேவா, நந்தநந்தனா, வசுதேவ புத்திரா, தேவகி புத்திரா, சங்கபாணே என்றெல்லாம் பலவிதமா அவனை கூப்பிடுவா. ஆனால் என்ன கொஞ்சி கொஞ்சி எவ்வளவு விதமா கூப்பிட்டான். ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகே குருநந்தனே தீகி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி. எதையும் மறக்க முடியும் அண்ணா. ஆனால் அந்த கண்ணன் என்னிடத்துல காண்பிச்ச பிரியத்தையோ அவன் கொஞ்சி கொஞ்சி பேசினதையோ நான் மறக்க முடியுமா? என் ஹிருதயத்துல உட்கார்ந்து கொடுத்தே அந்த சொற்கள் எல்லாம். ஹிருதி ஸ்பிருஷானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி. பார்க்கிற ராஜாக்கள்லாம் அசூயப்படுவான்னா, அவ்வளவு ராஜாக்களும் இவன் கண்ணனோட இவன் பேசுறான், இவனோட கண்ணன் பேசுறான், என்னத்தான் பேசுறானோ தெரியல. கண்ணன் எப்போதும் அர்ஜுனனுடையே பேசுறான் என்று நரதேவர்கள் மற்றவர்கள்லாம் அசூயப்படுற அளவுக்கு என்னிடத்துல ஒரு பிரியங்க அன்பிச்சா. நரதேவ ஹிருதி ஸ்பிருஷாணி சுமர்த்துல்லுடந்தி ஹிருதயம் மம மாதவஸ்யே. அது ஒவ்வொன்றும் எண்ணத்தின் மேல எண்ணமா வந்து என் ஹிருதயத்தை உடைக்கிறதே. சையாசநாடன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத்வயஸ்ய ரிதவாநிதி விப்ரலப்தகாயா சக்யு சகேவ பித்ருவத்தனயஸ்ய சர்வம் சேகே மகன்மஹிதயா குமதே ரகம் மேயே. சையாசநாடன விகத்தன போஜனாதிஷு. தேவதேவன் அவனுடைய சரம் உபனிஷத்தினுடைய உச்சியில் இருக்குன்னு சொல்லுவா. அண்ணா நீயே பார்த்திருக்க, ஒரே படுக்கையில கண்ணன் படுத்துட்டு இருப்பான், அவன் மேல கால் போட்டு நான் படுத்துட்டு இருப்பேன். சையாசநாடன விகத்தன போஜனாதிஷு. சில சமயம் பெரியவாள் யாராவது பார்த்து விட்டு பழி, அவன் பரமாத்மாடா, அப்படி படுத்துக்காதே, அப்படி உட்காராதே, அப்படி பேசாதேன்னு திட்டுவா. நாரதர் வியாசர் சொன்னாரே நான் ஒதுங்கேன்னு இருப்பேன். பகவான் எனக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு கண்ணன் இடத்துல. நேர பார்த்தா கொள்ள ஆசை வரும். அப்படி பழகக்கூடாது, மரியாதையா பழகணும்னு நிற்பேன். கண்ணன் அங்கேன்னு வந்தாலோ, ஏண்டா இடிச்ச புள்ளியாட்டம் நிக்கிற என்று சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்து இறுக்கி கட்டி தன் மடியில போட்டுப்பான். அவன் கொடுக்கிற இடத்தினாலேயே நான் கெட்டு போனேனே தவிர அவனுடைய ஸ்வரூபம் எனக்கு புரியாம இல்லை. சையாசநாடன விகத்தன போஜனாதிஷு. அவன் காட்டின பிரியத்தினாலேயே சில சந்தர்ப்பம் அபச்சாரமாக கூட பேசியிருக்கேன் அண்ணா. கண்ணன் சில சமயம் என்னை பார்த்து இது நியாயமாகாதுடா அர்ஜுனா, இது தர்மமாகாதுமா. உடனே நீ ரொம்ப யோக்கியனாடான்னு கேட்ட. யோக்கியனாடான்னு கேட்டதும் என்ன சந்தோஷம் வரும் தெரியுமா? என்னை பார்த்து அயோக்கியன்னு சொல்லிட்டானே, இந்த அயோக்கியன்னு தோணாது. நான் சொன்னதுக்கு சந்தோஷப்படுவான்.
என்னை இறுக்கி கட்டிப்பான். வயசன் என்னுடைய நண்பனாக நடத்தின்றான். தனக்கு சமமாக என்ன வச்சின்றான். சையாசனாடன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத்வயஸ்ய ரிதவாநிதி விப்ரலப்தகாகா சக்யு சகேவ பித்ருவத்தனயஸ்ய சர்வம் சேகே மகள் மகிதயா குமதே ரகம்யே. இப்படி கதறுகிற அர்ஜுனனுடைய பிரலாபத்தை கேட்டு அப்படியே தர்மபுத்திரர் கண்ணீர் விட்டு உட்கார்ந்துருக்கிறார். இனிமேல் சிம்மாசனத்தில் ஒரு க்ஷணம் கூட தான் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். எப்போ பகவான் அந்தர்தானமானோ உடனே கலி ஆரம்பிச்சு விடுது. எதா முகுந்தோ பகவானி மாமகி. பகவானுடைய பாதம் பூமியில் இருக்கிற வரையிலும் தான் கலி பயந்துட்டு இருந்தது. பகவான் அந்தர்தானமானதும் அன்றிலிருந்து கலியுகம் ஆரம்பமா. கலியுகத்தினுடைய கணக்கு இனி கலி தலையெடுத்து விடும். தர்மமாகிய தர்மபுத்திரருக்கு இனிமே வேலை இல்லை என்று நினைத்து கொண்டார். நாமும் நம்முடைய சஸ்தானத்துக்கு போகலாம் என்று சிம்மாசனத்திலிருந்து அப்படியே எழுந்து விட்டார். சிம்மாசனத்திலே அவர் எழுந்துட்டதுமே மந்திரிகள் ரிஷிகளை பார்த்து விட்டு குழந்தையான பரீட்சித்து பெரியவனாக ஆக்கி அவனுக்கு பட்டம் கட்டி மேல ராஜ்யத்தை நடத்துங்கள் என்று சொல்கிறார். அப்படியே புறப்படுறார் மௌனமாகவே வடதிசையை நோக்கி, ஹிமாச்சலத்தை நோக்கி. அவர் பின்னாடியே உடனே பீமனும் புறப்பட்டான், அர்ஜுனனும் புறப்பட்டான், நகுல சகாதேவர்களும் பின்னாடியே புறப்பட்டார்கள். கண்ணபிரானுடைய அந்தர்தானத்தை கேள்விப்பட்டதுமே குந்தி உடனே கிருஷ்ணா அப்படின்னா உயிர் பெயர்த்தவளுக்கு. பதீனாம் நிரபேட்சதாம் என்று திரௌபதி வான் கூட கூப்பிடாம 5 பேர்களும் போறதை பார்த்தால் உடனே அவளும் கிருஷ்ணா என்று சொன்னால் திரௌபதியும் கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டாள். இந்த 5 பேர்களும் நேரத கங்கையினுடைய உற்பத்தி ஸ்தானத்துல வந்து எப்படி ராமாவதாரத்துல சரையூ நிதியில இறங்கி மறைஞ்சாரோ அதுபோல இவாளும் அவதார புருஷாளா இருப்பதனாலே கங்கையில இறங்கி மறைஞ்சு போயிட்டார்கள். தேவர்கள் தானே பூமிக்கு வந்தா தங்களுடைய தேவஸ்தானத்தை அடைஞ்சு விட்டார்கள். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.